السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. சென்னைக்குரியவர்களே, இன்றைய தராவிகளே ஓதப்பட்ட ஒரு வசனம், وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே விசாரணைக்காக வேண்டி நிச்சயமாக ஒரு காலம் ஒன்று வரும், அந்த ஆகிரத்திலே மறுமை நாளையிலே அதிலே சந்தேகமே இல்லை. அந்த நாளையிலே சமாதிகளிலே, அதாவது மண்ணிலே புதைக்கப்பட்ட எல்லோரையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை நடத்துவான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த தினத்திலே ஓதப்பட்டார். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக பயணத்தையும் மறுமை பயணத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக கபரினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நலவுகளும் சரி, நற்குணங்களும் சரி, அங்கே நம்மை சுபிட்சமாக சுகமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கொஞ்சம் தடுமாறினாலும் சரி, நம்முடைய நிலை கை சேதமுடைய நிலையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அர்மினாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னமல் கப்ரு ரௌலத்துன் மின் ரியாலில் ஜன்னah அவ் ஹுஃபரத்துன் மின் ஹுஃபரின் நார். சொல்லுவாங்க, நிச்சயமாக மண்ணறை அப்படிங்கிறது சொர்க்கத்தினுடைய ஒரு பூஞ்சலையில ஒன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நரக படுகொலியினுடைய ஒன்றாக இருக்கும். இந்த ரெண்டிலே ஒன்றாகத்தான் இருக்கும். அது நம்மளுடைய அமல்களை கொண்டுதான் நாமே தேர்ந்தெடுப்போம் என்கின்ற விஷயத்தை அருமை நாயகம் சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் இறந்து போனவர்களை அடக்கம் செய்யாமல் போய் விடுவீர்கள் என்று சொன்னால், அதாவது நம்மனா மௌத்தான உடனே நம்முடைய ஜனாசாவை மண்ணுக்கு கீழாக நாம் புதைத்து விடுகிறோம். அப்படி புதைக்காமல் மேலே நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மன்னரை வேதனையை உங்களுக்கு கேட்கும்படி நான் அல்லாஹ்விடத்தை துஆ செய்திருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவிற்கு கபரினுடைய வேதனை என்பதும் கபரினுடைய சுகம் என்பதும் நான் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் கொண்டுதான் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் நம்மை சீர்திருத்தக்கூடிய ஒரு நிலையிலே ஆகிவிடுவோம் என்பதை அருமை நாயகம் சொல்லித் தருகிறார்கள். மறுமை வாழ்வு என்பது மண்ணறையிலேயே நமக்கு காட்டப்பட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக உங்களிலே ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால், மரணமடைந்து விட்டார் என்று சொன்னால், காலை மாலை அவருடைய இடத்தை மண்ணறையிலே அவருக்கு காட்டப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தார் சொன்னா அவர் சொர்க்கவாசி தான், அவர் நரகவாசியாக இருந்தால் அவர் நரகவாசி தான் என்பதாக அவருக்கு சொல்லப்பட்டுவிடும். இதுதான் உன்னுடைய தங்கும் இடம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே இதிலிருந்துதான் தன் பக்கம் உங்களை எழுப்புவான் என்பதையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு அடியானுக்கும் மௌத்துக்கு பிறகும் மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டி விடுவார். நாம் வாழ்ந்த வாழ்வினுடைய அடையாளங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மண்ணறையிலே எடுத்து காட்டிக் கொண்டே இருப்பார். நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாக, நற்குணங்களால் அலங்கரித்த வாழ்க்கையாக இருந்தது என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை காட்டுவான். அப்படிப்பட்ட நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யாருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பானதாக இருக்கிறதோ அவருக்கு நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி விடுவான். இந்த துர்பாக்கியத்திலிருந்து வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அர்மினாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த கலீஃபாக்களிலே மூன்றாம் கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க கபருக்கு போனாங்கன்னு சொன்னா கபரை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். எந்த அளவுக்கு சொன்னா அவங்க அழுது அவங்களுடைய தாடிலாம் நனைஞ்சிரும், அந்த அளவுக்கு அழுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், சொர்க்கம் நரகம் பற்றி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட சொல்லி காமிக்கிறாங்க, நரகத்தை பற்றி எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க, அப்ப கூட நீங்க இந்த அளவு அழமாட்டீங்க, ஆனா இந்த கபருக்கு வந்தா மாத்திரம் அதை பார்த்துட்டீங்க இந்த அளவுக்கு அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்க பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மண்ணறை என்பது மறுமையினுடைய தங்கும் இடத்துல முதல் இடம் என்பதாக சொல்வார்கள். ஒருவர் அதிலே வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு உள்ளது எல்லாமே எளிதாகிவிடும். அதே போல
அதிலே ஒருவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு மிக மிக அவர் வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். கபரையும் அதை விட திடுக்கிடும்படியான வேறு எந்த காட்சியுமே நான் கண்டதில்லை என்பதாக அருமை நாயகம் சொன்னதாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள். அதற்கு காரணமாகத்தான் நான் கபரை கண்டாலே அழுது விடுகிறேன், என்னையும் மீறி என்னுடைய கண்கள் கண்ணீரை வரவழைக்கின்றன என்பதாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிப்பார்களாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு தடவை அவங்க போய்கிட்டு இருக்கும் போது 2 மண்ணறைகள் வருகிறது, 2 கபர் வருது. அந்த கபரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டே இருந்தவங்க திடீர்னு நின்றுட்டாங்க. 2 கபர்களிலேயும் வேதனை செய்யப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அவர்களிலே இருவர்களும் இந்த 2 கபர்ல இருக்கவங்களும் பெரிய பெரிய பாவம்னா ஒண்ணும் செய்யல. 2 கபர்ல ஒரு ஆள் சிறுநீர் கழித்தால் நல்ல சுத்தம் செய்ய மாட்டார், அவருக்கு கபரிலே தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொருவர் மக்களிடத்திலே கோல் சொல்வது, ஒருவரிடத்திலே ஒருவரை கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தார். இந்த 2 நபருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரையிலே வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஒரு பசுமையான மரத்தினுடைய குச்சியை ஒடிச்சிட்டு 2ஆக ஒடித்து 2 கபரிலையும் ஊன்றுறாங்க. அப்ப அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன புதுசா ஏதோ செய்றீங்களே என்ன என்பதாக கேட்ட பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள், இந்த 2 கிளைகளும் பசுமையாக இருக்கின்ற வரை அவர்களுக்கு வேதனைகள் குறைக்கப்படும், காய்ந்து போகின்ற வரை இந்த கபரிலே வேதனை குறைக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன பெரிய பாவமா, இதெல்லாம் என்ன பெரிய தவறா என்பதாக நாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள், கோல் சொல்லக்கூடிய விஷயத்திலே, நாம் சிறுநீர் கழித்து விட்டு நன்றாக சுத்தம் செய்யாத விஷயத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கபரிலே பயங்கரமான வேதனை நடந்தது என்பதாக. ஆயிஷா நாயகிட்ட ஒரு யகூதி பெண்மணி ஒருத்தவங்க வர்றாங்க, கேட்கிறாங்க, மன்னரை குறித்து கேட்கிறார்கள், எப்படி மன்னரையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, கபரினுடைய வேதனைங்கிறது இருக்குது, அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொன்னார். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கபருடைய வேதனைங்கிறது இருக்குதான்னு சொல்லி கேட்கிறாங்க. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், கபருடைய வேதனை என்பது உண்மைதான். ஆயிஷா நாயகி சொல்வார்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தொழுகைக்கு பிறகும் மன்னரை வேதனை விட்டும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அஸாபில் கபர் என்று சொல்லக்கூடிய மன்னரை வேதனையை விட்டும் அருமைநாயகம் பாதுகாப்பு தேடுவார்களாம். ஒரு யகூதி பெண்ணே கபரினுடைய வேதனை குறித்து சிந்திக்கின்றாள் என்று சொன்னால், நாம் எல்லாம் முஃமின்களாக ஈமான்தாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு கபரினுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற ஒவ்வொரு ஹதீதுகளும் நமக்கு அழகிய முறையில விவரிக்கின்றன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்துட்டே இருப்பாங்க. மன்னரை வேதனை விட்டும் கபரினுடைய வேதனை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நேரத்துல துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்துல ஒரு பேர்த்தம்பள தோட்டத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்பொழுது அங்க திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே திடுக்கிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இங்கெல்லாம் மன்னரை நிறைய மன்னரை இருக்குது, இதெல்லாம் யாருக்குள்ளது என்பதாக கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஐயாமல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமைய காலத்திலே மரணமானவர்களுடைய மனிதர்கள், அவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, நரக வேதனை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், திடீர்னு இந்த வார்த்தை இங்க சொல்றீங்களே என்பதாக கேட்ட பொழுது, நிச்சயமாக ஒரு முஃமின் இறந்து மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவரிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கை அனுப்புவார். அந்த மலக்கு அவரிடத்தில் நீ யாரை வணங்கி கொண்டிருந்தாய் என்பதாக கேட்பார். அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நேர்வழி காட்டியிருந்தான் என்று சொன்னால் அப்பொழுது அவர் சொல்வார், நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்கினேன் என்பதாக சொல்வார். பிறகு ஒரு மனிதரை காட்டி இவர் யார் என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது இவர்கள் ரசூலுல்லாஹ் என்பதாக பதில் சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுவார். மலக்குமார்கள் கூட்டு போவாங்களாம். கூட்டு போய்
நரகத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குமா, அதை காமிப்பாங்களாம். இந்த வீடு தான் உனக்கு கொடுப்பதாக இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அருள் கொண்டு உங்களை பாதுகாத்து விட்டான் என்பதாக சொல்லிவிட்டு சொர்க்கத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு அழைத்து சுப செய்தி சொல்லவர்களாக இதுதான் இப்பொழுது உங்களுடைய வீடு என்பதாக சொல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி பாவத்தாளியாக இருந்தால், நாம் இபாதத்திலே தூரமாக இருந்தோம் என்று சொன்னால், அந்த மனக்கு கேள்வி கேட்கின்ற பொழுது எந்த பதிலும் தெரியாது என்பதாக நாம் சொல்லிவிடுவோம். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதரை விட்டும் சொர்க்கத்தை தூரமாக்கி விடுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பதிலே தெரியலன்னு முழிப்பாராம். அப்ப மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா, சுத்தியலை எடுத்து 2 காதுகளுக்கு மத்தியிலே அடிப்பார்களாம். அந்த சம்மட்டியை கொண்டு அடிக்கின்ற பொழுது பயங்கரமான சப்தம் இடுவான். சொல்றாங்க, அந்த சப்தத்தை ஜின் மனிதனை தவிர எல்லா படைப்புகளும் அதை கேட்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்க, அந்த பேரிச்சம்பழ தோட்டத்துக்குள்ள போன பொழுது பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அந்த சத்தத்தை பார்த்து அருமை நாயகம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் அதிமுக்கியமாக இந்த கபிரினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நிறைய நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். சொன்னாங்க, குர்ஆன்ல தபாரக்கல்லதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா ஒன்று இருக்கிறது. அந்த சூறாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். 29வது ஜுஸுனுடைய முதல் சூரா சூரத்து தபாரக் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய சூரா. தபாரக்கல்லதி என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதிவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபிரினுடைய வேதனையை விட்டும் நம்மை பாதுகாப்பான் என்பதாக அருமை நாயகம் சொல்லித் தருகிறார்கள். அபூதர்தார்கள் எல்லாம் மன்னர்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருப்பாங்களாம். அப்ப அவங்கள்ட்ட கேட்பாங்களா, ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொல்லி. அப்ப அபூதர்தா சொல்லுவாங்களாம், நான் இந்த கபிரிலே மன்னரையிலே உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா எனக்கு மறுமையினுடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்களாம். பிறகு நான் இந்த கபிரிலிருந்து எழுந்து வருகின்ற பொழுது என்னை பற்றியோ அல்லது யாரை பற்றியுமோ எதுவுமே கோல் சொல்லாத புறம் பேசாத ஒரு இடத்திலிருந்து நான் வருவேன் என்பதாக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். என்று சொன்னால் நாம் கபிரினுடைய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ்விடத்திலே கபிரினுடைய வேதனை விட்டும் தண்டனை விட்டும் நாம் நிறைய பாதுகாப்பு தேட வேண்டும். அருமை நாயகம் சொல்லி தந்த துஆவை அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் என்று சொல்லக்கூடிய துஆவை அதிகமாக ஓதுவோம். நிறைய நம் மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய நல்ல அமல்களை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்ம உறவுகளையும் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக, கபரில் இருந்தும் கபர் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.